கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரியவர்களாய் வாழ்வதற்கு எல்லோருக்கும் விருப்பம் உண்டு. பரிசுத்தவான்களாய் வாழ, நீதிமான்களாய் வாழ, அர்ப்பணிக்கப்பட்ட உத்தமர்களாய் வாழ நாம் எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மால் நாம் விரும்புகிறபடி ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ முடிகிறதா என்பதை கவனித்து பாருங்கள். பெரும்பாலான மனிதர்கள் இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். ஏன் நாம் பரிசுத்தமாய் வாழ விரும்பினாலும் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை? ஏன் நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ விரும்பினாலும் உண்மையுள்ளவர்களாய் வாழ முடியவில்லை? இங்கு வேதத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு வேதபாரகன் ஆண்டவரை பின்பற்றி அவரோடு கூட இருந்து அவருடைய ஊழியத்திலே பங்கெடுக்க விரும்புகிறான். ஆகவே அவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நானும் அங்கே உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய நோக்கம் உன்னதமானது, அவனுடைய வாஞ்சை அற்புதமானது. ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புகிறான். ஆண்டவர் ஏற்கனவே 12 பேரை தனக்கு சீசர்களாய் தெரிந்து கொண்டு அவர்கள் மாத்திரம் தன்னோடு கூட இருக்கும்படி அவர் நியமித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரால் அழைக்கப்படாத ஒரு வேதபாரகன் அவனும் ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, நீ ஒரு கடினமான பாதையை தெரிந்து கொள்ள விரும்புகிறாய். என் கூட இருந்து நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்னை பின்பற்றி வருகிறது அது சாதாரணமான காரியமல்ல. ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை விளக்கமாக சொல்கிறாரு. நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு இடமில்லை. அதாவது வெளியரங்கமாய் பார்ப்பதற்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது சாதாரண காரியமாய் தோன்றலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஓய்வெடுக்க நேரம் இருக்காது, இளைப்பாற நேரம் இருக்காது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஒருவேளை என்னை பின்பற்ற விரும்பினால், பின்னொரு இடத்துல சொல்கிறார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மில் அநேகர் ஆண்டவரை போல பரிசுத்தமாக, அன்புள்ளவர்களாக, உத்தமர்களாக, நீதிமான்களாக வாழ விரும்பியும் ஏன் வாழ முடியாமல் போகிறது என்று சொன்னால், நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு 2 அதிகாரத்தை பைபிள் வாசிச்சிட்டோன்னா நம்ம பரிசுத்தவான்களாக மாறலான்னு நினைக்கிறோம். இல்லை, அங்கே தான் தப்பு இருக்குது. இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, 2 அதிகாரம் வாசிப்பாங்க. இந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு 2 அதிகாரத்தை வாசிச்சுட்டு நான் பரிசுத்தமானாக வாழணும், நான் நீதிமானாக வாழணும், நான் உத்தமனாக வாழணும்னு ஆசைப்பட்டால் அது எப்படி முடியும்? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கை ஆவிகளின் யுத்த களத்தில் கொண்டு போய் நிற்கிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறார்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் போராட்டம் உண்டு. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை பார்க்குறதுக்கு எளிமையாக தெரியும், கிறிஸ்துவ வாழ்க்கை பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். பட் அது எளிமையானதல்ல, இருக்கிறதுலே கடினமானது. யோசித்து பாருங்கள், நம்மளை பார்த்து ஒரு மனுஷன் கோமாளின்னு திட்டுவான், ஒரு நேரம் அமைதியாக கேட்டுக்கிடுவோம். 2வது முட்டாப்பையன்னு சொல்லுவான், சரி கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிடுவோம். 3வது திருப்பி சொல்லுவான் பைத்தியங்கள்பான், நம்ம பொறுமையை இழந்துருவோம். யோசித்து பாருங்கள், மாம்சத்தோடு போராட்டம், ஆவியோடு போராட்டம், துரைத்தனங்களோடு போராட்டம், அதிகாரங்களோடு போராட்டம், வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு போராட்டம், இப்படி பல போராட்டங்களுக்கு நடுவில் தான் கிறிஸ்துவை பின்பற்றும் மனிதர்கள் யார்
இந்த பூவுலகில். இயேசுவை பின்பற்றுகிறோம். அப்போ கவனிங்க, இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அப்படி வாழ முடியாது. நம்மை அர்ப்பணித்து பொறுமையாயிருந்து சாந்த குணத்தை தரித்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு கூட சில பாடுகளையும் வருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருந்தாதான் இயேசுவை உத்தமமாய் பின்பற்ற முடியும். முதல்ல அப்போ நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படணும், பொறுமையுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படணும், சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படணும், சகிப்புத்தன்மை உள்ளவர்களாய் வாழ்வதற்கு பிரயாசப்படணும். இப்படி பல சிலுவைகளை சுமந்து கொண்டு தான் இயேசுவை பின்பற்ற முடியும். சும்மா ஆசைப்பட்ட உடனே நீதிமானாக பரிசுத்தவானாக மாற முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் தானே, அவர் எனக்கு ஒரு கிருபையை கட்டளையிட்டா நான் உத்தமமாக அவரை பின்பற்றிடுவேன்ல. எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையை கட்டளையிட்டுட்டாருன்னா பரீட்சை எழுதுறது யார்? கவனிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் பாடம் படிக்கிறோம், பாடம் படித்ததை மனப்பாடம் பண்ணணும், நம்ம கற்றுக்கொண்டதை பரீட்சையில் எழுதணும்ல. பரீட்சை எழுதினா தான் பாஸாக ஃபெயிலான் இருக்கு. அதே மாதிரி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை தேரி கிடையவே கிடையாது, எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். அப்போ அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவர் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டார். உங்கள் முன்னாடி கோல் போஸ்ட் வச்சிட்டார், நீ இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது. அப்போ நம்மை நாமே வெறுத்து அர்ப்பணித்து பிரயாசப்பட்டு போராடினால்தான் ஆண்டவரை போல வாழ முடியும், ஆண்டவரை பின்பற்ற முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி கர்த்தரை பின்பற்ற நினைக்காதீங்க, முடியாது. உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், அப்பொழுது தான் உங்களால் உத்தமர்களாய் வாழ முடியும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே எங்களில் அநேகர் உம்மை பின்பற்ற விரும்புகிறார்கள், உத்தமமாய் உம்மை பின்பற்ற விரும்புகிறார்கள், நீதிமான்களாய் உம்மை பின்பற்ற விரும்புகிறார்கள், பரிசுத்தவான்களாய் உம்மை பின்பற்ற விரும்புகிறார்கள். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விகளை தான் சந்திக்கிறார்கள். தகப்பனே, நீர் எங்களுக்கு கிருபை தந்து நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய கிருபை, நாங்கள் உமது வசனத்தை கை கொள்ளக்கூடிய கிருபை, நாங்கள் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருந்து உம்மை பின்பற்றக்கூடிய கிருபை தந்தா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அநேகர் உத்தமர்களாய் வாழ முடியும். நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.